ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தீபாவுக்கு பயங்கரமான ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா எதுக்காக இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வர முடியாதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு கண்டிப்பாக ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே மீனாட்சி கேட்குறாங்க, என்ன தீபா எதுவும் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கே என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மீனாட்சி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ கர்ப்பமாகவே இல்லை, எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, நீ எதை வச்சு ஏமாத்துறான்னு சொல்கிறீங்க? ஆமாம், அவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ காரணம் இருக்குது. ஒன்று அவங்க கர்ப்பமாக இல்லை அவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்டு தான் தீபா, நம்ம சீக்கிரமே அது என்னன்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சியும் மைத்திலையும் பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு நேரா அவங்க ரம்யாவோட ஆபீஸ்க்கு போறாங்க. ரம்யா வந்து பாத்தீங்கன்னா, இவனா உன்னாலதான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, நீ எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு இப்போ இங்க வந்து நிக்கிறியா, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மேடம், நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிருங்க, ஆனா நீங்க பண்ணது தப்பு தான், அதுக்கானதை தான் நான் செஞ்சேன். நான் இங்க வேலைக்கு தேடி வந்திருக்கேன், அப்படி உனக்கு இங்க வேலை கிடையாது, வேலை வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது மேடம், ப்ளீஸ் மேடம், எனக்காக வந்துட்டு நீங்க எப்படியாச்சும் வேலைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சிற மாதிரி ஒரு ஆக்ஷன் போறாரு. ரம்யா வந்துட்டு, இவன் நம்மளை எல்லாரும் முன்னாடி எப்படி அவமானப்படுத்தினான், அதே மாதிரி நம்ம இவனை அவமானப்படுத்தணும், இவனே இங்கிருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்க மேனேஜரை கூப்பிட்டு, இந்த கார்த்திக்கு இருக்கிறதுலையே கஷ்டமான வேலையா கொடு, அப்பதான் இவன் வேண்டலையே வேண்டாம், இங்க இருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரம்யாவோட மேனேஜர் சொல்றாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.